ஸ்ரீ சௌனகான்வய பயோன்னதம் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குல்லப்த ஜனிட்டகந்தம் ஸ்ரீ வேதாந்தேக்ம வசீகண பிரவீணம் ஸ்ரீ தேகலீஷ குருவரியமஹம் பிரபத்தே ஸ்ரீ சைலேச தயாபாட்டம் தீபத்யாதி குணானவம் யதீந்த பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முன்யம். இன்று மார்கழி மாதத்தின் 15ஆம் நாள், திருப்பாவையின் 15ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தில் தாயார் கடைசி பெண்ணை எழுப்புகின்றார். இந்த பெண் எப்படிப்பட்டவர் என்றால் பாகவத லட்சணங்களை உடைய பெண். மேலும் இந்த பாசுரத்தில் ஒரு பாகவதர்களுடைய லட்சணங்களை கூறுகின்றார். இந்த பாசுரத்தில் எழுப்பும் பெண் எப்படிப்பட்டவர் என்றால் திருமங்கை ஆழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளை ஆவார். எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்கிறியோ, சில்லென்று அழையிர்மீன் நங்கை மீன் போதகின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, ஒல்லை நீ போந்தாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய். மேலும் இந்த பாசுரத்தில் தான் இந்த திருப்பாவையில் இந்த பாசுரம் உரையாடலாக அமைந்துள்ளது. சென்ற பாசுரங்களில் தாயார் மட்டுமே சென்று அந்த தோழிகளை எழுப்பி அந்த தோழிகளை அழைத்து கொண்டு வருவார். இந்த பாசுரத்தில் தான் முதலில் தாயார் அந்த தோழியிடம் பேசுகின்றாள், பிறகு அந்த தோழியும் பேசுகின்றாள். இப்படி உரையாடலாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. எல்லே இளம் கிளியே, இந்த பெண் என்ன செய்திருக்கின்றார் என்றால், சென்ற பாசுரத்தில் பங்கையர் கண்ணானனை பாடேலோர் எம்பாவாய் என்று பக்கத்து வீட்டில் சொல்வதை இந்த பெண் கேட்டு இவர்கள் எல்லாம் பங்கையர் கண்ணானை பாடுகின்றார்கள், ஆகையால் நாமும் இந்த பங்கையர் கண்ணானனை பாட வேண்டும் என்று நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறாளாம். எந்த பெருமாளை பற்றி என்றால் பங்கையர் கண்ணானனை என்று அவர்கள் சொல்வதை கேட்டு இந்த பெண் பாடிக்கொண்டிருக்கின்றாளாம். ஆகையால் கிளியே என்று கூறுகின்றார்கள். நாம் ஒரு பாடுவதை உவமையாக கூற வேண்டும் என்றால் குயிலை தானே கூறுவார்கள். இங்கு ஏன் கிளியை கூறினார்கள் என்றால், இட்டு கட்டி பாடுமாம் குயில், சொல்லுவதை கேட்டு சொல்லுமாம் கிளி என்ப. ஆகையாலே குயில் என்ன பண்ணுமாம், தனக்கு தெரிந்ததை அது பாடும். ஆனால் கிளி என்ன பண்ணுமாம், முன்பு அவர்களுக்கு சொன்னதை இந்த கிளி சொல்லுமாம். எப்படி என்றால், மென்கிளி போல் மிக மிரட்டும் என் பேதையே என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கும்படி இந்த பெண் என்ன பண்ணுகின்றாள் என்றால், முன்பு அவர்கள் கூறியதை இந்த பெண் கூறுகின்றாளாம். எல்லே இளம் கிளியே, நீ இவ்வளவு அழகாக பாடுகின்றாயே, இளமையான கிளி போல் பாடுகின்றாயே, இன்னும் உறங்கிறியோ, நீ இன்னும் உறங்கலாமா, நீ எழுந்திருக்க வேண்டும் என்று தாயார் கூற அந்த பெண் கூறுகின்றார், சில்லென்று அழையிர் மீன் நங்கை மீன் போதர்கின்றேன். சில்லென்று என்றால் சிடுசிடுன்னு என்னை எழுப்பாதீர்கள், நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன், இப்படி என்னை எழுப்பாதீர்கள், நான் இப்பொழுதுதானே கூறினீர்கள் நான் பங்கையர் கண்ணனை பற்றி பாடிக்கொண்டிருக்கின்றேன், இப்படி நீங்கள் கண்ணனுடைய பெயரே நீங்கள் கூறினாலும் அது எனக்கு தடைதான். எவ்வாறு என்றால், ஸ்ரீரங்கத்தில் திருவாய்மொழி காலக்ஷேபம் நடந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது நம்பெருமாள் வருவார். அதை அனைவரும் பார்த்து என்ன கூறுவார்கள் என்றால், கூட்டத்தை கலைக்குபவன் வருகின்றான். அதாவது இந்த திருவாய்மொழியிலும் அந்த பகவானை தான் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட பகவானே நேரடியாக வந்தாலும் கூட்டத்தை கலைப்புபவன், அதாவது இந்த உபன்யாசத்தை கலைத்து தன்னுடன் ஈர்ப்ப பகவான் வந்திருக்கின்றான் என்றுதான் கூறுவார்களாம். ஏனென்றால் அந்த திருவாய்மொழி சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்காகும். அதை தான் நாம் ரசிக்க வேண்டும். அதை கலைத்து தன்னிடம் ஈர்க்கின்றானாம் பகவான். ஆகையால் பகவானை பற்றியே கூறினாலும் அந்த பகவானே அதை தடை செய்தால் அவனையும் இப்படிதான் கூறுவார்கள். நீங்கள் இப்படி என்ன சிடுசிடுன்னு எழுப்பலாமா என்று அந்த பெண் கூறுகின்றான். அதற்கு ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார், வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும், நீ வாய்ப்பேச்சில் வல்லமையானவள், நீ இப்படிதான் கூறுவாய், வருகின்றேன் வருகின்றேன் என்று கூறிவிட்டு வராமல் விட்டு விடுவாய். ஏனென்றால் நங்கை மீன் போதர்கின்றேன் என்று கூறினார். நங்கை மீன் போதர்கின்றேன் என்றால் அனைத்து லட்சணங்களும் உடைய பெண்களே, நானே வருகின்றேன் என்று அந்த பெண் கூறினார். ஆகையால் தாயார் கூறுகின்றார், வல்லையுன் கட்டுரைகள், அதாவது நீ இட்டுக்கட்டி கூட பேசுவாய், நான் வருகின்றேன் என்று கூறிவிட்டு நீயே தனியாக பகவானை சேவித்துக் கொள்வாய்.
இப்படி நீ இருக்கக்கூடாது. வல்லையன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறைந்தும் இத்தனை காலமாக உன்னிடமே நாங்கள் இருக்கின்றோம் அல்லவா? உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ சீக்கிரம் எழுந்து எங்களுடன் வா என்று கூற, அதற்கு அந்த பெண் கூறுகின்றார், வல்லீர்கள் நீங்களே, அதாவது இப்பொழுது நீங்கள் என்னை கூறினீர்கள் அல்லவா, நான் ஒன்றும் வருகின்றேன் சொல்லிட்டு வராமல் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் இப்படி என்று அந்த பெண் கூறிவிட்டு, ஐயோ நாம் பாகவதர்களிடம் அபச்சாரப்பட்டு விட்டோமே என்று எண்ணி நானேதான் ஆயிடுக என்று அதை மறுத்து, நானேதான் ஆயிடுக என்று இல்லாத பழியும் தன் மீது சுமத்தி கொண்டாள் அந்த பெண். எப்படி என்றால் பரதாழ்வாரை போன்று. பரதாழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால், ராமர் காட்டுக்கு செல்வதற்கு தன் மீது பழியை சுமத்தி கொண்டார். ஆனால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. இருந்தாலும் அந்த பழியை தன் மீது சுமத்தி கொண்டார் பரதாழ்வார். அப்படிப்பட்ட பரதாழ்வாருடைய நிலையை இங்கு தாயார் கூறுகின்றார். ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார், ஒல்லை நீ போந்தாய் உனக்கென்ன வேறுடையை. இப்படி அனைத்து விதமான பாகவத லட்சணங்களையும் உடைய நீ இப்படி தூங்கலாமா? உன்னை எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இப்படி பேசினோம் என்று தாயாரும் இவளிடம் பணிவாக நடந்து கொள்கின்றார். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, நீயே இப்படி தூங்கலாமா என்று தாயார் பணிவாக கூறிய பிறகு அந்த பெண் கூறுகின்றார், சரி, நீங்கள் இவ்வளவு சொன்ன பிறகும் நான் எழுந்திருக்காம இருக்கலாமா என்று நான் வருகின்றேன். ஆனால் ஒரு சந்தேகம், எல்லாரும் போந்தாரோ? இந்த பெண் கேட்கின்றார், அனைவரும் வந்துவிட்டார்களா என்று கேட்க ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், போந்தார் போந்தெண்ணிக்கொள், அனைவரும் வந்துவிட்டார்கள், உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே வந்து எண்ணிக்கொள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இங்கு தொட்டு எண்ணிக்கொள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு இந்த அனைத்து பாகவதர்களுடைய ஸ்பரிசம் அவருக்கு முக்கியமா? அந்த அனைத்து பாகவதர்களுடைய சம்பந்தம் இந்த பெண்ணுக்கு வேணுமா? ஆகையால் எல்லோரும் போந்தாரோ என்று கேட்கின்றார். அதற்கும் ஆண்டாள் தாயார், போந்தார் போந்தெண்ணிக்கொள், உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே வந்து எண்ணிக்கொள் என்று ஆண்டாள் தாயார் கூற, அதற்கு அந்த பெண் கூறுகின்றார், சரி, நாம் எதற்கு இந்த பகவானை சேவிக்க வேண்டும், நாம் எங்கு செல்கின்றோம் என்று உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் கேட்கின்றாளாம். அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. அதாவது வல்லானை கொன்றானை, குவளையா பீடம் என்கின்ற யானையை கொன்ற கண்ணனை பாடப்போகின்றோம். அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, அதாவது அவனுடைய எதிரியான கம்சன் போன்ற அரக்கர்களுடைய அகங்காரத்தை உடைப்பவன். அப்படிப்பட்ட மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, இப்படிப்பட்ட வல்லனான கண்ணனை பாடேலோர் எம்பாவாய், மாயனை பாடேலோர் எம்பாவாய். இவன் எப்படிப்பட்டவன் என்றால், இப்படி அனைத்து அசுரர்களையும் இந்த குவளையா பீடம் என்கின்ற யானையும் அவன் வதம் செய்தாலும் நம்மை போன்ற கோபியர்களிடம் மிக எளிமையாக நடந்து கொள்வானாம். அப்படிப்பட்ட கண்ணனை நாம் பாடப்போகின்றோம். இன்னும் நீ உறங்கலாமா, எழுந்திருச்சு வா என்று தாயார் கூறுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எங்கள் கதியே ராமானுஜமுனியே. ஆழ்வார் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். திருக்கோயிலூர் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம்.